திரு புகழேந்தி, இப்ப எடப்பாடி பழனிசாமி வேட்பாளருக்கான அந்த கால அவகாசத்தை கூடுதலா எடுத்துக்கிறார். அவர் தேர்தல் பணிக்குழு அறிவிச்சு அடுத்த கட்டமா நோக்கி எதிர்த்தரப்பு அணியில வேகமா நகர்ந்துகிட்டு இருக்கிறார். ஓபிஎஸும் களத்துல நாங்க இறங்குறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. களத்துல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு அப்படின்னு நேற்றைக்கு கூட திரு ஓ பன்னீர்செல்வம் சொல்லியிருக்கிறார். ஆனா உங்க தரப்புல இருந்து எதுவும் பெரிய அறிவிப்போ ஒரு சின்ன சலசலப்பு கூட வெளியே தெரிய மாட்டேங்குது. Good evening to News 18. ஒரு சமயம் எடப்பாடி பழனிசாமி கேண்டிடேட் அறிவிச்சு அப்புறம் நாங்க அறிவிக்கலன்னா எங்க ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அறிவிக்கலன்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்லலாம். அங்கேயே திணறிட்டு இருக்காங்க தமிழ். பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா சார் நான் உங்களை கேட்கிறேன் சார், அவங்க இருக்கட்டும், நான் உங்களை தான் கேட்கிறேன். அவங்க திணறட்டும், பரவாயில்ல. என்ன கேட்கறதுக்கு காரணமே அதுதானே, கேட்கறதுக்கு காரணமே அதுதானே. வேற ஏதாவது கேக்குறீங்க? உங்க கவுண்டர் பார்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு நீங்க சொல்லிட்டாங்கன்னு சொன்னா பரவாயில்ல. இப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க அந்த களத்தை ஆய்வு செய்து கொண்டிருக்கோம். ஏற்கனவே ஒன்றாக இருந்த பொழுது திரு ராமலிங்கம் என்கின்ற முன்னாள் அமைச்சர் 28,000 வாக்குகளில் திரு முத்துசாமி இப்போது இருக்கின்ற அமைச்சரிடம் தோற்று போனார். அதே மாதிரி அங்க இருக்க யுவராஜ் நிற்கிறப்போ தமிழ் மாநில காங்கிரஸில் நிற்கின்ற பொழுது அந்த அவர்கள் ஒரு 8,000 ஓட்டு நினைக்கிறேன். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். 8,904 வாக்கு. கரெக்ட், யூ ஆர் கரெக்ட், யூ ஆர் கரெக்ட். 8,000 வாக்கு. அப்ப இவர் 28,000 வாக்குல தோற்று போனவரை கேண்டிடேட்டா வேணான்னு சொல்லி இவரே சொல்லிட்டு இருக்காரு, எடப்பாடியே வேணான்னு சொல்லி. அங்க நான் எப்பயும் ஜாதி எல்லாம் பேசுறது இல்ல, தமிழ் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் முதலியார் ஜாஸ்தி ஆயிட்டாங்க, 80,000 ஓட்டர்ஸ். அப்புறம் சிறுபான்மை மக்கள் முஸ்லிம்ஸ் நீங்க ஒரு 60,000 போட்ட போதே நான் நினைச்சேன். சரி, ஓகே. 80,000 plus 60,000 minority Muslims. Voter rates covers 1,40,000 votes per country. So is that true? I am telling. நாங்க நிக்கிறோம் நீங்க நிக்கிறோன்றதுக்காக உண்மையை சொல்லிட்டு இருக்கேன். So இதெல்லாம் அலசி ஆராய்ந்து பார்த்து அங்கே நாம் வேட்பாளரை நிறுத்த வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். இப்ப டிஸ்கஷன் வந்துச்சு, இல்ல ஸ்கிப் ஆனாங்களா, வெளியே போயிட்டாங்களா பிஜேபி, இல்ல நிக்கிறாங்களான்றத பாரதிய ஜனதா கட்சி தெளிவுபடுத்தவில்லை. ஜனம் இப்படி போயிட்டே இருக்க தவிர அவங்களும் ஒரு தெளிவான நிலைப்பாட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா ஃபீல்டுல இறங்கி அங்க ஒரு கமிட்டியை போட்டிருக்கார் பழனிசாமி. இன்னைக்கு நம்ம பார்த்தோம். நாங்களும் உள்ளுக்குள்ள இறங்கி அங்க ஒரு 3-4 மாவட்ட செயலாளர்கள் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் இறக்கி விட்டு வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்க யாரு கேண்டிடேட்ங்கிறதையும் நான் கூட ரெக்கவுண்ட் பண்ணிருக்கேன். சில பேர் இதெல்லாம் வெளியில சில அரசியல் பார்வைகள் எப்படி வருது தெரியுமா திரு புகழேந்தி? நீங்க பாஜக கிட்ட என்ஓசி கேட்டுட்டு இருக்கீங்க, நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட். நீங்க அறிவிக்கலன்னா நாங்க வேட்பாளரை அறிவிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு உள்ளுக்குள்ள, அப்படிங்கிற அரசியல் பார்வைகள் அதிகமா வருது. அதுதான் உங்க தரப்பு தாமதத்துக்கு காரணமா? இப்பெல்லாம் ஆர்ஓ எலெக்ஷன் வேலை பாக்குறது இல்லையோ? ஆர்ஓன்னு ஒருத்தரை போடுவோம், ரிட்டர்னிங் ஆபீசர்னு. அவர் தான் என்ஓசி கொடுத்தாலும் ரிஜெக்ஷன் பண்ணாலும் அவர் தான் பண்ணணும். இப்ப பிஜேபி பண்ண ஆரம்பிச்சா என்ன தமிழ்? நீங்க தான் சொல்லணும், நீங்க தான் சொல்லணும். எனக்கு புரியல. அது அவங்களுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்ல. இன்ஃபர்மேஷன் அது அவங்க என்ன சொன்னார், 2 தான் சொன்னார். ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஓபிஎஸ் அண்ணன் சொன்ன வார்த்தைகள் 2 தான். ஒண்ணு, நாங்கள் நிற்கிறோம், இல்லை என்று சொன்னால் அவர்கள் நின்றால் நாங்கள் ஆதரிக்கிறோம் சொன்னார். ஆனா இங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஓப்பனாவே நான் இங்க உங்க கமிட்மெண்ட் நான் பதிவு செய்யறேன் எல்லாருக்கும். பாரதிய ஜனதா கட்சி சரியான நிலைப்பாட்டுக்கு வரவே இல்லை. இன்னும் என்ன செய்ய போறாங்கன்றது புதியத புதிய அப்படி கன்ஃபியூஸா போயிட்டே இருக்கு. ஒண்ணு நிக்கிறேன்னு சொல்லணும், இல்ல இல்லன்னு சொல்லணும், இல்ல அங்க போய் அவர்கள் நிற்பதற்கு முன்னால் நாங்க ஒரு முடிவு எடுத்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தோம். இது வேண்டாம் தான் அவாய்ட் பண்றாரு, ஓபனா சொல்றாரு. இததான் நான் முதல்ல கேள்வியா கேட்டேன், பாஜகவுக்காக நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு. இல்ல, எல்லாமே கரெக்ட் தான். தி ரிசல்ட் நீங்க கேட்ட கேள்வி மிக சரியான கேள்வி. அங்கே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கூட, ஏன்னா வாய் திறந்து அனௌன்ஸ் பண்ணிட்டோம். ஈரமா பேசிடலாம் சார், எல்லாரும் சொல்லலாம் என்ன தெரியுமா, நிக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டாரு, அதனால அவர் தனியா போய் எதுல வேணாலும் நிப்பாரு, எந்த சின்னத்துல வேணாலும் நிப்பாரு. ரெட்டையில இன்னைக்கு 2 பேர் இருந்தாங்க, ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ராஜினாமா பண்ணிட்டாரு. ஆகவே எலெக்ஷன் கமிஷன் இரட்டை இலைய நிச்சயமா ஓபிஎஸ் கொடுக்கறதா சட்டத்துல இருக்கு. அவர் ரிசைன் பண்ணிட்டார், எனக்கு கொடுங்கன்னு கேட்பாங்க. அதுதான் எலெக்ஷன் கமிஷன் இருக்கு. வேற எதையும் விசாரணை பண்ண முடியாது. எலெக்ஷன் கமிஷன் டைம் இல்ல,
ஆர்கே நகர் மாதிரி போய் முடிஞ்சிடும். அப்போ ஃப்ரீஸ் ஆகாதுன்ற நம்பிக்கை எனக்கு இப்ப இருக்கு. ஏன்னு கேட்டா இன்டர்வியூனரா இருந்தேன் 2017 கேஸ்ல. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னீங்கன்னா மிக தெளிவா இது பிஜேபி ஒரு முடிவெடுத்தாக வேண்டும். அவர்கள் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணி கூட நாங்க வெயிட் பண்ணிருக்கோம். அப்ப நான் கேக்குறேன், உங்களுக்கும் பிஜேபிக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடாதுன்னு இவ்வளவு மெனக்கறீங்கல்ல. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சி வந்தாலும் பரவாயில்ல, வராவிட்டாலும் பரவாயில்ல, நான் தனித்து களம் கண்டு நான் தான் அதிமுக நிரூபிப்பேன் அப்படின்னு தைரியமா தெம்பா களத்துல இறங்குறாருல. ஏன் உங்களால அப்படி இறங்க முடியல? ஒண்ணும் இல்ல, அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிடுங்க. நான் நீங்க என்ன சொன்னாலும் நான் கட்டுப்பேன். பாரதிய ஜனதா கட்சி வந்தாலும் பரவாயில்ல, போனாலும் பரவாயில்ல, நின்னாலும் பரவாயில்ல, அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. நான் கேண்டிடேட்டை போட்டு நிறுத்துறேன், நான் பாத்துக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியில எந்த கட்சி வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு ஒரே ஒரு வார்த்தை. இப்பதான் சார் திரு சுரேஷ் கண்ணன் சொல்றாரு, இரட்டையில வந்தாலும் வரலனாலும் இல்ல, நீங்க எடப்பாடி பழனிசாமி வார்த்தையில சொல்லலனாலும் இன்னைக்கு தேர்தல் பணிக்குழு முதற்கொண்டு வேட்பாளர் விருப்ப மனு வாங்குற வரைக்கும் அவங்க இறங்கிட்டாங்கல்ல. நீ பாஜக வேட்பாளரை போட்டா அவங்க என்ன பின்வாங்கிக்கிருவாங்க நீங்க நம்புறீங்களா? நான் பாரதிய ஜனதா கட்சி நாங்க நிக்கிறேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டா பாரதிய ஜனதா கட்சி இவர் என்ன பண்றாருன்னு பாக்கணும். உள்ள போனவர் என்ன பண்றாரு, சொன்ன நாங்க என்ன பண்றோன்றது நீங்க பொறுத்து தான் பார்க்க முடியும். மிஸ்டர் சுரேஷ் கண்ணன் என்ன போல ஆதங்கத்துல ஒரு திராவிட இயக்க வரலாற்றில் வந்தவராக நீங்க எடுத்துக்கோங்க. அவர் எடுத்துட்டா அவர் ஒரு ஆதங்கத்துல சொல்றாரு. அதனால நாங்க முடிவு பண்ணிட்டோம், நிக்க போறோம். அதே திராவிட இயக்க வழிவந்த ஆதரவாளரா நீங்களும் ஒரு ஆதங்கத்துல கூட சொல்லுங்களேன் பாப்போம். அதுதான் சொல்லிட்டு இருக்கேன் சார். நானு 1 or 2 days you will get the result. 18 சேனலுக்கு ரிசல்ட் வந்துருமே. நாங்க நிக்கிறோமா இல்லையா, என்ன பண்ண போறோம், இல்ல அவங்கள ஆதரிக்க போறோமா, நிக்க போறாங்களா இல்லையாங்கிறது அவங்க சொல்லலாம். நானும் அதான் கேக்குறேன். பூழேந்தி அவருக்கு ஒரு ஆதங்கம் வருது, உங்களுக்கே ஆதங்கம் வரலன்னு கேக்குறேன் சார். எங்களுக்கு ஆதங்கம் எங்களுடைய ரத்தத்தோடு ஊறியது, இதை யாரும் மாற்ற முடியாது. இதை நான் திரும்ப திரும்ப 100 முறை சொல்லுவேன். இது தந்தை பெரியார் மண், பேரறிஞர் அண்ணா உருவாக்கிய ஆட்சி. புரட்சி தலைவரும் புரட்சி தலைவர் அம்மாவும் இவங்களை வளர்த்து ஆளாக்கினார்கள். ஆகவே எதிரி நீங்க கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏன் இதே பிஜேபியோட டிஎம்கே டிராவல் பண்ணலையா, அமைச்சரவையில் இல்லையா, பல ஆண்டு காலம் தொடர்ந்து இருந்தார்களே, கூட்டணியில் இல்லையா? இன்னைக்கு ஏதோ காரணங்களை சொல்லி கொள்கைகளை சொல்லி எல்லாம் சொல்லலாம். நியாயமா நீங்க எடுத்துட்டீங்கன்னா நடந்ததா இல்லையா? ஆகவே வார்த்தையை விட்டுட்டோம் நாங்க. அண்ணன் பத்திரிகையாளர்கள் சந்திக்கும் போது சொல்லிட்டாரு, என்ன சொல்லிட்டாரு, அவங்க நின்னா நாங்க விட்டுட்டோம்னு சொல்றீங்க. இல்ல உண்மைதான் சொல்றேன் சார். அடுத்த நிறுத்தமா சொல்றது வேற, வார்த்தையை விட்டுட்டோங்கிறது வேற. இப்ப மக்கள் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க, நீங்க தான் வார்த்தையை விடுறீங்க. இல்ல யாரு வேணாலும் பாக்கட்டும், எங்களுக்கு கவலையே இல்ல. நாங்க ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்துட்டோம் மக்கள் முன்னாடி. என்ன, அவர்கள் நின்னால் நாங்கள் நிற்பதில்லை. அதுதான் நான் வார்த்தைன்னு சொன்னேன். அந்த சொல்லை மீற முடியாது. ஆகவே we are waiting. we'll wait and see. நாளைக்கு காலையில பிஜேபி அனௌன்ஸ் பண்ணிடுச்சுன்னா அடுத்த 1 மணி நேரத்துல கேண்டிடேட் நாங்க அனௌன்ஸ் பண்ணிட்டோம். we are waiting for that. ஓபனாவே என்ன சொல்றேன். ஓகே, டன். தொடர்ந்து பேசலாம். திரு ஸ்ரீராம், ஈரோடு கிழக்குல போட்டியிடாம பாஜக தவிர்க்குதுன்னா அது காரணம் தோல்வி பயமா? வணக்கம். எல்லோருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள் மக்களுக்கும் அனைவருக்கும். இல்லை, நீங்கள் இது அஃப்கோர்ஸ் இது பாஜகவுடைய, நான் ஒரு வலதுசாரியாக தான் பேசுகிறேன். பாஜக நிச்சயமாக அவங்களுக்கான ஒரு டிசிஷன் அவங்க எடுப்பாங்க. எல்லாத்துக்கும் அவசரப்பட மாட்டாங்க. இன்ஃபேக்ட் இந்த விஷயத்தில் என்னுடைய பார்வை அவங்க ரொம்ப மெச்சோர்டாக தான் ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு தான் பார்க்குறேன். ஆப்வியஸாக நிறையா பேருக்கு பாஜகவும் அதிமுகவும் பிரிஞ்சிடாதா, இல்லை பிரிந்து இருக்கும் அதிமுக என்றுமே ஒன்று சேரக்கூடாது என்ற எண்ணங்களோ, பாஜக அதை விட்டு வெளியில போகணுன்ற எண்ணங்கள்லாம் நிறைய பேருக்கு இருக்கலாம். பாஜகவுக்கே இருந்திருக்கு சார். ஊரக உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிட்ட அதை அக்செப்ட் பண்ணிட்டு 2 பேரும் மியூச்சுவலா அக்செப்ட் பண்ணி தனித்தனியா இருக்கணும்னு அப்ப பண்ணாங்க. இப்ப நிச்சயமாக யாருமே அதிமுக பாஜக கூட்டணி இல்லைன்னு சொல்லவே இல்லை, பாஜக அதிமுக கூட்டணியில் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஸோ 2 பேரும் கூட்டணியில் இருந்தும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் தனித்தனியா நீங்க சொல்ற லோக்கல் பாடி எலெக்ஷன் நின்னாங்களே தவிர நாங்கள் பிரிந்திருக்கோம் சொல்லவே இல்லை. ஸோ நிச்சயமாக இந்த ஒரு விஷயத்தை அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா அணுகணும்னு பாக்குறாங்க. அவர்களுக்கான காரணங்கள் பல இருக்கலாம். என்னோட தனிப்பட்ட ஒரு விருப்பத்தை நான் அவங்களுடைய முந்தைய விவாதம் சொல்லியிருக்கேன். இருப்பினும் அந்த கட்சி எதற்காக ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்களோ, எதை வைத்து எந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸை அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்க அதிமுகவை கூட நீங்க கேண்டிடேட்டை டிலே பண்றாங்க நீங்க சொல்றீங்க.
கரெக்டா சுரேஷ் கண்ணன் அதுல அதை நான் இங்க சொல்லிதான் ஆகணும். 26 தான் ஃபைனல் டே. 3 நாள் அந்த விருப்ப மனு வாங்கி அது போனதுக்கு அப்புறம் தானே இங்க கேண்டிடேட் ப்ராசஸ் பண்ணி அப்ளை பண்ணவங்களை யாரையாவது ஒருத்தர் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அது எந்த கட்சியிலும் இப்படிதானே ப்ராசஸ் இருக்கு. அதனால அவங்க பயப்படல. இல்ல காங்கிரஸ்ல எல்லாம் அப்படி பண்ணாங்களா? இல்ல இடைத்தேர்தல்ல இது ஒரு சம்பிரதாயமா தான் இருக்கும் பெரும்பாலும். சொல்லுங்க. இன்னொன்னு, நீங்க சொல்ற திமுக கூட்டணி அவ்வளோ தைரியமா நாங்க இருப்போம்னா இன்னைக்கு முத்துசாமி அவர்களோட ஸ்டேட்மெண்ட் வந்து நிச்சயமாக அவர்கள் கான்பிடண்டாக இல்லை என்பதை தானே காட்டுகிறது. எந்த கேண்டிடேட் எந்த கட்சி போட்டா என்ன, நாங்க எப்படியும் வின் பண்ணிட்டு போறோம்னு நீங்க எதுக்கு இன்னொரு கட்சியோட கேண்டிடேட் யாருன்னு பாத்துட்டு இருக்கீங்க? சோ உங்களுக்கும் அந்த கட்சிக்கும் அங்க ஒரு பயம் இருக்கு. எந்த கேண்டிடேட் போடுறாங்களோ எப்படி நமக்கு இம்பாக்ட் ஆகும்ன்ற ஒரு பயம் இருக்குன்றத அவர் என்ன சொல்றாருன்னா, அவரது பலவீனங்களையும் குறைகளையும் சொல்லி வாக்குகளை திரட்டலாம். அதற்கான வாய்ப்பு இப்ப எங்களுக்கு குறைவடைங்க. ஆப்போசிஷன் யாருன்னே தெரியாது.